அண்மை செய்திகளை வன்னியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அரசு பணிகளில் எவ்வளவு வன்னியர்கள் உள்ளார்கள் என்ற தகவலை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இன்று காலை பல செய்தித்தாள்களில் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5 விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி செய்தால் இது வேறு. தமிழக அரசு இது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசடி, இது ஒரு கோழைத்தனம். இட் இஸ் பியூர் கவர்டிஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி டிஎம்கே கவர்மெண்ட். இந்த தரவுகளில் சில தரவுகள் 3 ஆண்டுகள் கணக்கெடுத்திருக்கின்றார்கள், சில தரவுகள் 10 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ குரூப் பி தரவுகளே கிடையாது. குரூப் சி குரூப் டி, அதில் அதிகமாக குரூப் டி. இதில் சில தரவுகள் 3 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. அதில் சில தரவுகள் என்ன, கான்ஸ்டபிள் கிளர்க் வேலை, இதுல 10% கிடைச்சிருக்குது. ஆனா இதுல குரூப் ஏல எவ்வளோன்னு இதுவரைக்கும் வெளியில சொல்லல, குரூப் பில ஒன்னும் சொல்லல. அப்போ அவளுக்கு வேண்டுமென்று இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எம்பிசி உள்ள சமுதாயங்களுக்கு மத்தியில குழப்பங்கள் வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். வன்னியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.